எவரெஸ்ட் சிகரத்தில் எத்தனை தமிழர்கள் ஏறி இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியுமா? 1997ஆம் ஆண்டு மலேசிய தமிழர் மகேந்திரன் முனியசாமி ஏறி இருக்கின்றார். அவர் முதல் மலேசிய தமிழர் மட்டுமல்ல, முதல் மலேசியர். அதாவது மலாய்க்காரர்களும் ஏறியதில்லை, தமிழ்நாட்டு தமிழர்களும் ஏறியதில்லை. அவர் பேர் தான் முதலாக தெரிகிறது. அடுத்து புதுச்சேரிக்காரர் ஒருவர் ஏறி இருக்கின்றார். கனடாவில் இப்பொழுது வான்கூவரில் இருக்கின்ற தம்பி அஸ்வின் ராமசுப்பு மதுரைக்காரர். அவர் டோக் காங்கிரி என்ற 17,000 அடி உயர சிகரத்தில் லடாக்கில் ஏறி இருக்கின்றார். அவருடைய 2016ஆம் ஆண்டு அவர் எனக்கு முகநூல் வழியாக அறிமுகமானார். அவர் நிறைய படங்கள், அருமையான கூடங்களை எடுத்து போடுவார். அவருடன் பேசினார். அலைபேசியிலே பேசி ஒரு நீண்ட பேட்டி, 1 மணி நேரம் பேசி மலையேற்றங்கள் குறித்து ஒரு பதிவு செய்திருக்கிறேன். அதை 2020ஆம் ஆண்டு மீள்பதிவு செய்து இன்று அந்த கட்டுரை எடுத்து மீள்பதிவு செய்திருக்கின்றேன். இப்போ குரங்கணி மலையில் கணினி வேலை பார்க்கின்றவர்கள் வழி தெரியாமல் தவறி காட்டு தீக்குள் சிக்கி 36 பேர் இறந்து போனார்கள். அதேபோல் மலை ஏறுவதற்கு இந்த பெங்களூரு இதில் கணினி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மலையில் ஏற நினைக்கின்றார்கள். அதற்காக தமிழக அரசு ஒரு 40 இடங்களை அறிவித்து வழிகாட்டிகளோடு மலையேற்ற பயிற்சிகள் செய்கிறார்கள். இப்பொழுது அதற்கு கட்டணமும் விதித்திருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு வருமானம் ஆயிற்று, ஒரு பாதுகாப்பாகவும் ஆயிற்று. எனவே மலையேற விரும்புகின்றவர்கள் இன்று நான் பதிவு செய்திருக்கின்ற மலையேறிய மதுரை தமிழன் என்ற கட்டுரையை படியுங்கள். இதை போன்ற தரவுகள் தமிழ் மொழியில் வேறு யாரும் எழுதவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.